வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்ற வழக்கில் எதிரி வாய்தா தேதி என்று அவர் முன்னிலை ஆகாத போது எந்த வகையான மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வழக்கில் எதிரி முன்னிலை ஆகாத போது விசாரணைகளை நடத்துவதற்கான வழிமுறை தொடர்பான மனு. அப்ப எதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, தனது வழக்கறிஞர் மூலமா இந்த மனுவை தாக்கல் செய்யணும். அதாவது ஓல்டு லா, அது சிஆர்பிசியில பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 317 மூலமா இந்த மனுவை தாக்கல் செய்யணும். இப்ப நியூ லா பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ்எஸ் மூலமா செக்ஷன் 355 மூலமா இந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டியது. இதன் மூலமா எதிரி அன்னைய தேதியில வாய்தாக்கு வர முடியல அப்படின்னா இந்த மனுவை தாக்கல் செஞ்சோடனே நீதிபதி அந்த மனுவை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து அவருக்கு விலக்கு கொடுத்துருவார். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க முன்னிலையாக தேவையில்லை அந்த வழக்கில். ஓகே, நன்றி.